ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான முருங்கைக்காய் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த முருங்கைக்காய் குழம்பு செய்யறதுக்காக நான் வெங்காயம் தக்காளி எல்லாம் வறுத்து அரைச்சி தான் சேர்த்துருக்கேன். இந்த குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம். முருங்கைக்காய் குழம்பு செய்கிறதுக்காக ஒரு கடாய் எடுத்து வச்சு கடாய் சூடான உடனே அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடான உடனே ஒரு 15 சின்ன வெங்காயம் 6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் லைட்டாக வதங்கி வந்த உடனே இதில் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து அதையும் வதக்கி எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் இது கூடவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 4 தக்காளி சேர்த்துக்க போகிறேன். நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கிட்டேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வர்றதுக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இதில் கொத்தமல்லி, சீரகம், மிளகு எல்லாமே வறுத்து அரைச்சிருக்கேன். இதையும் நல்லா எண்ணெயில் லைட்டாக வதக்கி எடுத்துக்கிட்டாச்சு. இது கூடவே துருவி எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அளவுள்ள தேங்காய் சேர்த்துக்க போகிறேன். தேங்காயும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கிட்டாச்சு. அவ்வளோதாங்க, இதுதான் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஆற விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ குழம்பு செய்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டாச்சு. எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஒரு 4 முருங்கைக்காய் சேர்த்துக்க போகிறேன். முருங்கைக்காய் இந்த எண்ணெயில் லைட்டாக வதக்கி எடுத்துக்கிட்டு இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து அந்த மிளகாய்த்தூள் வதக்கி எடுத்துக்க போகிறோம். இதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலா, நம்ம வறுத்து அரைச்சோல்ல அந்த மசாலா சேர்த்துக்கிட்டாச்சு. அந்த மசாலா முருங்கைக்காயில் செய்கிற மாதிரி இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி சாதத்துக்கு ரெடி பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துருக்கேன். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். இதை ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா முருங்கைக்காய் வெந்து வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இதில் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். முருங்கைக்காய் சூப்பராக நல்லா வெந்து வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் குழம்பு திக்காகணும், அதனால் இன்னொரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துக்க போகிறோம். இது கூடவே கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம வறுத்து அரைக்கும்போது அது அப்படியே குழந்தைகளாம் சாப்பிட்ருவாங்க. வதக்கும்போது அதை தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அதனால் இப்படி செஞ்சு கொடுத்தா குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.